இது எங்கள் ட்ரிப்போட லாஸ்ட் டே. எடுத்துகிட்டு வந்த மூட்டை முடிச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி ஃப்ரெண்டு வீட்லேருந்து கிளம்புறதுக்கே 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கேருந்து லாஸ் வேகாஸ் தான் போகிறோம். அங்கேருந்து தான் எங்களுக்கு ஹியூஸ்டனுக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட். இந்த அண்ணா வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸும் பாயும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. எங்களோட ட்ரிப்பு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருந்ததுக்கு மெயின் ரீசன் இந்த அண்ணாவோட வீடு தான். நாங்கள் ஸ்டார்டிங்கில் ட்ரிப்பு பிளான் பண்ணும்போது 10th டேக்கு எந்த ஒரு பிளானும் வச்சில்ல. லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து டேரெக்டாக லாஸ் வேகாஸ் போயிட்டு ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் ஏர்போர்ட் போய்க்கலாம் அப்படின்ற பிளான் தான் இருந்தது. போட்டிருந்த பிளானை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணியாச்சு. அந்த அண்ணா வீட்லேருந்து லாஸ் வேகாஸ்க்கு ஒரு 5 hours காமிச்சிது. நீங்கள் போகிற ரூட்லேயே பிக் பேர் லேக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அது நல்லாயிருக்கும், அதை பார்த்துட்டு போங்கன்னு அந்த அண்ணா தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கள் லாஸ்ட் 2 days ட்ரிப்பை பிளான் பண்ணி கொடுத்தது அந்த அண்ணா தான். 2 பிளேஸுமே செம ஒர்த்தாக இருந்தது. ட்ராவலே செம்மையாக இருந்துச்சு. நிறைய மலைகளை ஏறி இறங்கணும். அந்த பிக் பேர் லேக்குமே நிறைய மலைகளுக்கு நடுவில் தான் இருந்தது. நாங்கள் ரீச் ஆனது 5 o'clock தான். ஒரு 2 hours அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளானோட தான் இருந்தோம். நாங்கள் ரீச் ஆன டைமே கொஞ்சம் லேட்டு தான். அந்த டைமுக்கு எல்லா போட்டிங் யூனிட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்படியோ ஒரு கடையில் பேசி 2 போட்டை வாங்கி ஒரு 45 minutes போட்டிங் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் கடையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த பிக் பேர் லேக்கில் நிறைய காட்டேஜஸ் மாதிரிலாம் இருக்குது. நம்ம ஸ்டே பண்ணி 2 days கூட இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு மார்னிங் 5 o'clock தான் ஃப்ளைட்டு. நாங்கள் 1 o'clockலாம் ஏர்போர்ட் வந்துட்டோம். பசங்களெல்லாம் அங்கேயே தூங்க வச்சுட்டு காலையில் ஃப்ளைட் வந்ததும் ஏறி ஹியூஸ்டனுக்கு வந்தாச்சு.